நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது சந்தகை. அதாவது 1 டம்ளர் அரிசியை நம்ம 1 hour 1.5 hours சோக் பண்ணி வச்சுட்டு அதை மிக்சியில் இல்லைனா கிரைண்டரில் அரைச்சிட்டு தண்ணி மாதிரி கரைச்சிக்கணும். இதை இட்லி மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதுக்குன்னே தனியாக ஒரு மிஷின் இருக்குது, அதில் வச்சு சந்தகை புளிய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சந்தகை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், நம்ம 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்குறோம். அதாவது நான் இதில் 1 டம்ளர் எடுத்துருக்கிறேன். இது 2 மணி நேரம் சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது மிக்ஸி இல்லைனா கிரைண்டரில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். அரிசி போட்டுக்கலாம், தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம், உப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை, 1 டம்ளர் அரிசி இருந்தாலே போதும். இது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கணும். இன்னுமே நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம். சந்தகை ஊற்றுறப்போ இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம இட்லி சுட்டு எடுத்துக்கலாம். இது கரெக்டான பதம், தோசை மாவு பதம் கிடையாது. ஆப்ப மாவு எப்படி கரைக்கிறோமோ அந்த பதத்தில் இருக்கணும். லைட்டாக நான் எண்ணெய் தடவிட்டேன். நம்ம எல்லாத்துலேயுமே மாவு ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக தான் வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம சந்தகை புளியணும். இது அப்படியே இட்லி தட்டில் வச்சுக்கலாம். ஒரு 10 minutes வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இதை குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா அதாவது இது ஓகே, இது நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம சந்தகை அச்சில் புளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இட்லி நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம சந்தகை அச்சில் போட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கணும். இது என்னென்னா கோவை ஸ்பெஷல். சந்தகைன்னு சொன்னாவே அதாவது கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம் இதெல்லாமே ரொம்ப ஃபேமஸ் டிஷ் இது. இப்போலாம் பார்த்திங்கன்னா கடையிலேயே ஒரு 30 rupeesக்கு ஒரு 250 grams போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நம்ம வாங்கிட்டு தாளிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த சந்தகை எப்படி புளியறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நம்ம இட்லி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது எடுத்துகிட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா சந்தகை புளியறது நல்லா சூடாக இருந்தால் தான் பிழிய முடியும், இல்லைனா ரொம்ப ஹார்டாயிரும். இதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம பிழியணும். நம்ம அதனால் ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு பிழிஞ்சிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். இதில் தான் நம்ம சந்தகை புளிய போகிறோம். ஒன்று இந்த ஒரு டைப்பில் இருக்குது, அதாவது இந்த மாதிரி வீல் மாதிரி ஒரு இது இருக்குது. இன்னொன்று என்னென்னா சீசா மாதிரி இந்த ஒரு 2 சைடுமே இருக்கிறது அது இருக்குது. இது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புளியறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சிங்கிள் ஹேண்டடில் நம்ம புளிஞ்சிடலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக வரும். நல்லா உள்ள தடவிக்கோங்க ஆயிலை. இதுலேயும் கொஞ்சம் தடவிக்கலாம் நம்ம ஆயில். இப்போ நம்ம சூடாக செஞ்சு வச்சுருக்கிற இட்லி இது ரொம்ப கொதிக்குது. இன்னும் நம்ம கட் பண்ணியும் போடலாம். இந்த மாதிரி சூடாக இருக்கிறப்பே போட்டுறணும். இதே மாதிரி சுற்றிட்டே இருங்க. இந்த மாதிரி சுற்றிட்டே இருங்க. நம்ம ஆல்மோஸ்ட்டு இப்போ பிழிஞ்சிட்டோம். அதாவது ஃபுல்லாக வந்துருச்சு. 2 இட்லி அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்குது. இதே மாதிரி நம்ம எல்லா இட்லியுமே இந்த மாதிரி பிழிஞ்சிட்டே எடுத்துக்கணும். இப்போ நம்ம இட்லி போட்டுக்கலாம். அதாவது ஸ்பூனில் வச்சுட்டு தள்ளி விட்டுக்கோங்க. இது என்னென்னா கொஞ்சம் உடச்சி விட்டு ரொம்ப இதாக இருக்கும், ஸ்டிக்கியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சுற்றிக்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா சந்தகை வந்து புழிஞ்சிட்டோம். இந்த மாதிரி இருக்கும், உதிரி உதிரியாக வரும். நம்ம எடுத்தோன்னா இதில் நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். மீதி வந்து ஸ்வீட்டுக்கு வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா தேங்காய், நாட்டு சக்கரை, ஏலக்காய் இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சுவையான சந்தகை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.